الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் ஈருலக வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நம்மவர்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹ்வுடைய மாளிகையில் அவன் மார்க்கத்தின் சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாலிபர்களே, ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் நாம் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக உட்கார்ந்து இருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில் இருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாள் இஸ்லாமும் தற்கால சூழலில் வாழுகிற இளைஞர் யுவதிகளுடைய கலாச்சாரமும் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு புதிதாக ஏதாவது தகவல்களை பேசுகிற ஒரு தலைப்பல்ல. மாறாக நாம் என்ன நிலையில் இருக்கிறோம், நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த நிலை அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் பொருத்தமான நிலைதானா என்பதை சுய பரிசோதனை செய்கிற ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் வாலிபத்திற்கு வழங்கி இருக்கிற முக்கியத்துவம் குறித்து நிறைய விஷயங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் ஒரு அடியானுடைய பாதம் அவன் வைத்த இடத்தில் இருந்து 4 கேள்விகளுக்கு விடை சொல்லுகிற வரைக்கும் அந்த பாதம் அவன் வைத்த இடத்தில் இருந்து நகர மாட்டாது. அப்படி அவன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கேள்விகளில் ஒன்றுதான், உன் வாலிபத்தை நீ எப்படி செலவழித்தாய் என்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியின் அடிப்படையாகத்தான் இன்றைய உரையை நான் அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என் வாலிபம் மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் யாருமே எனக்கு உதவி செய்யாத அந்த மஹ்ஷருடைய வழியில் தன்னந்தனியாக நான் நிற்கிற பொழுது ரப்பை தவிர வேறு யாருமே அதிகாரம் செலுத்த முடியாத அந்த நாளில் என் ரப்பு என்னிடத்திலே இந்த உலக வாழ்க்கையை எனக்காக தந்த என் இரட்சகன் நான் என்ன தவறு செய்தாலும், என்ன பாவம் செய்தாலும், என்னென்ன அழிச்சாட்டியங்களை செய்தாலும் அத்தனையையும் தாங்கிக் கொண்டு எனக்கான ஒரு சந்தோஷமான பாதையை அமைத்து தந்து அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிற பொழுதெல்லாம் என் வயது, என் வாலிபம், என் இளமை இப்படியே போய்கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு நான் கழித்தேனே. இந்த நாட்கள் குறித்து
இந்த அமானிதம் குறித்து இதோ இந்த நொடியில் நான் மௌத்தாகி போனால் என்னிடத்தில் அவன் அந்த கேள்வியை கேட்பானே, என் வாலிபத்தை, உன் வாலிபத்தை நீ எப்படி செலவழித்தாய் என்கிற ஒரு கேள்வியை கேட்பானே, அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு தகுதியான வாலிபனாகத்தான் இந்த பூமியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்கிற ஒரு கேள்விதான் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே இன்றைய நாளில் நானும் நீங்களும் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏனென்றால் இன்றைய சூழலில் வாழுகிற வாலிபர்களும் யுவதிகளும் அறிவு ரீதியாக பின்தங்கியவர்கள் கிடையாது, எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளாதவர்கள் கிடையாது, எதையுமே தெரியாத ஒரு நிலையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மனோநிலை யாருக்கும் இருக்க முடியாது. எல்லாம் தெரியும், அவர்கள் போகிற பாதை தவறானது என்று அவர்களுக்கு தெரியும், அல்லது அவர்கள் இருக்கிற வழி, அவர்கள் சென்று கொண்டிருக்கிற இந்த போக்கோ அல்லாஹுக்கு பொருத்தமற்றது என்பதை அவர்களாகவே உணர்ந்து கொள்கிறார்கள். ஆனாலும் அதை தாண்டி பயணிக்க முடியாத, அதற்குள் இருந்து ஒரு வகையான கட்டுப்பட்ட ஒரு சூழலோடு, இறுக்கமான மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டுமாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கேள்விக்கான பதிலை நான் தயார்படுத்தி இருக்கிறேனா என்கிற ஒரு நிலையை யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மரணம் என்கிற ஒரு அம்சம் அது நிரந்தரமானது, யாரையும் விட்டு வைக்காதது என்பதை அடிக்கடி எங்களுக்கு அல்லாஹ் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு 19 வயது மதிக்கத்தக்க வாலிபர் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நீரிலே மூழ்கி மரணித்து போனார். அவருடைய வாழ்க்கை, அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எங்களை போன்று இளமை துடிப்போடு, கனவோடு, ஆசையோடு, லட்சியத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் அந்த மரணம் அவரை சந்தித்தது. அந்த வாலிபரிடத்திலும் அல்லாஹு தஆலா நாளை மஹ்ஷருடைய வழியில் இதே கேள்வியை கேட்பார். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு விபத்திலே 2 வாலிபர்கள் ஒரே இடத்தில் மரணித்து போனார்கள். அந்த வாலிபர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் இப்படியான லட்சியங்களும் கனவுகளும் ஆசைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அவர்களுடைய பெற்றோர்களும் அவர்களை பற்றி நிறைய கனவு கண்டிருப்பார்கள். ஆனால் அத்தனை விஷயங்களையும் சுக்குநூறாக உடைத்தறிகிற ஒரு பயணமாகத்தான் இந்த மரணம் அவர்களை வந்து சந்திக்கிறது. இந்த வாலிபர்களிடத்திலும் அல்லாஹு தஆலா மஹ்ஷருடைய வழியில் இதே கேள்வியை கேட்பார். இதோ நடமாடுகிற ஜனாசாக்களாக இன்றா நாளையா என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இந்த கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் கடந்த வாரம் மரணித்த எந்த ஒரு வாலிபனும் எதிர்வருகிற ஹஜ் பெருநாளைக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று உறுதி கொண்டவன் அல்ல. அவர்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்வருகிற பெருநாளை சந்திக்க வேண்டும், அதில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை, ஆர்வம், கனவுகள் எல்லோருக்கும் இருந்தன. அவர்கள் யாருமே கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் இந்த நாள், இந்த பெருநாள் எனக்கு கபரிலே தான் கழியப் போகிறது என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். அவர்களுடைய பெற்றோர்களில் யாரும் அதை பற்றி சிந்தித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு என்று ஒன்றிருக்கிறது. அது வந்துவிட்டால் யாரும் தடுக்க முடியாது, எந்த காரணிகளும் அதற்கு செல்லுபடியாகாது. அந்த ஒரு நியதிதான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. அவர்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ பேசிக் கொண்டிருக்கிற நான் இந்த பேச்சை முடித்து என்னுடைய வீட்டுக்கு போகிற நிச்சயம் எனக்கும் கிடையாது, இங்கு வந்திருக்கிற உங்களுக்கும் அந்த நம்பிக்கை கிடையாது. யாருக்கு எந்த நேரத்தில், எந்த நிலையில், எந்த பயணத்தில், எந்த இடத்தில் இந்த மௌத்து வரும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அறிய முடியாத ஒரு விஷயத்தில் தான் அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, நாம் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொள்ளுங்கள், காலையில் எழும்புகிற பொழுது நீங்கள் எல்லோரும் ஜனாசாக்களாகத்தான் எழும்புவது அல்லாஹுடைய நியதி என்றிருந்தால், நாளை மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹு தஆலா என்னையும் எழுப்புவார். எனக்கு முன் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு சமுதாயம் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். இஸ்லாம் சொன்ன வாலிபர்கள் என்று சொல்லுகிற ஒரு சமுதாயம். குர்ஆன் அவர்களை பற்றி நிறைய பேசுகிறது. பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே பேசுகிறார். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா வரபத்னா அலா குலூபிஹிம் இத் காமூ ஃபகாலூ ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நத்உ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இதன் ஷகதா. அல்லாஹ் பேசுகிறான், அவர்கள் சில வாலிபர்கள்,
அவர்களுடைய காலப்பகுதியிலே வாழ்ந்த ஒரு மன்னன் தன்னை வணங்குமாறும் தான் கடவுள் என்று சொல்லுமாறும் அந்த சமுதாயத்தை நிர்பந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, இல்லை இல்லை, நீ என்னதான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பட்டம் பதவிகளில் இருந்தாலும் சரி, அல்லாஹுவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையையும் ஈமானையும் யாருக்காகவும் இழக்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு சில வாலிபர்கள் அந்த ஊரை விட்டு ஒதுங்கி ஒரு குகையிலே போய் தங்கினார்கள். அந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா பேசுகிறார். ஈமானிய உறுதியை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறார். நபி இப்ராஹீமை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறார். அவர் வாலிபராக இருந்த பொழுது, நும்ரூத் என்ற அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது, அந்த மக்கள் எல்லாம் சிலை வணக்கத்திலே இருந்த பொழுது, அல்லாஹுடைய தூதராக அனுப்பப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் செய்த மிகப்பெரிய புரட்சி, தன்னந்தனியான ஒரு வாலிபராக இருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் வெளியூருக்கு சென்றதற்கு பின்னால் அவர்கள் வணங்குகிற விக்கிரகங்களை எல்லாம் உடைத்துவிட்டு பெரிய சிலையிலே தோடரையை கொழுகி வைத்துவிட்டு அவர்கள் வருகிற வரைக்கும் காத்திருந்து, நான் அல்லாஹுக்கானவன், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அடிபணிய மாட்டேன் என்கிற சிந்தனையை இந்த உலகத்தில் சொன்ன ஒரு வாலிபராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆன் அறிமுகம் செய்கிறது. இப்படி ஒவ்வொரு நபியினுடைய வரலாற்றை பற்றி பேசுகிற பொழுதும் அவர்களுடைய வாலிபத்தை அறிமுகம் செய்கிறது இஸ்லாம். இந்த வாலிபர்கள் எல்லாம் நாளை மஹ்ஷருடைய வழியில் வருவார்கள். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாட்டு பாசறையில் வளர்ந்த சஹாபா சமூகம் வருவார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். அலி இப்னு அபீ தாலிப் রাদিয়াল্লাহு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா நகரத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்த காலம். அல்லாஹ்வுடைய கட்டளை, மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு புறப்படுங்கள் என்ற கட்டளை. தன்னந்தனியாக தன்னுடைய தோழர் அபூபக்கரை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் புறப்படுகிற வேளை எதிரிகள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய அமானித பொருட்களை ஒப்படைக்கின்ற பொறுப்பை வெறும் 18 வயதுக்குட்பட்ட அந்த பயணத்திலே இருந்த அல்லது 20 வயதுக்குட்பட்ட அந்த நிலையில் இருந்த அலி இப்னு அபீ தாலிப் রাদিয়াল্লাহு அன்ஹு பொறுப்பெடுக்கிறார்கள். உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. முஹம்மதை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கேட்டு எதிரிகள் வற்புறுத்தினால், நிர்பந்தித்தால் கொலையை தவிர வேறு ஒன்று கிடையாது, என் உயிரை விட அல்லாஹ்வுடைய மார்க்கம் பெரிதென்ற சிந்தனையை அலி இப்னு அபீ தாலிப் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் இந்த ஈமானிய சமுதாயத்தில் விதைத்தார்கள். அந்த வாலிபரும் நாளை மஹ்ஷருடைய வழியில் வருவார். அர்க்கம் রাদিয়াল্লাহு அன்ஹு, மக்கா வாசிகள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரை எதிர்த்துக் கொண்டிருந்த காலப்பகுதி அது. அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாம் துன்புறுத்திய காலப்பகுதி. அர்க்கம் রাদিয়াল্লাহு அன்ஹு என்கிற வாலிபர் முன்வருகிறார். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ரகசிய பிரச்சாரத்தை என்னுடைய வீட்டிலே வைத்து நீங்கள் மேற்கொள்ளுங்கள், என்ன பிரச்சனை வருகிறதோ நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அர்க்கம் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் முன் வந்த பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, அவரும் ஒரு சிறிய வயது மதிக்கத்தக்க வாலிபராகத்தான் இருந்தார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன் உயிரை கூட துச்சமென மதித்து தியாகம் செய்த வந்த வாலிபரும் நாளை மஹ்ஷருடைய வழியில் வருவார். உஸாமா রাদিয়াল্লাহு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாரித்த ஒரு படையினுடைய தளபதி வெறும் 18 வயது. வெறும் 18 வயது நிரம்பிய ஒரு தளபதி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக வாளேந்தி போராடுகிற அந்த தைரியத்தோடு அல்லாஹ்வின் தூதர் தலைமை வகிக்க சொன்ன ஒரே காரணத்திற்காக புறப்பட தயாராக இருந்தார்கள். செல்வோம், மீண்டு வருதல் நிச்சயமில்லை என்கிற பயணத்தில் அவர்கள் வாழ்க்கையை தியாகம் செய்ய முன்வந்த அந்த 18 வயது வாலிபரும் நாளை மஹ்ஷருடைய வழியில் வருவார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பத்ர் யுத்தகலம், நாங்கள் எல்லோரும் யுத்தத்திற்காக தயாராகி நின்று கொண்டிருக்கிறோம். பக்கத்திலே பலமானவர்கள் நின்றால் தங்களுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்குமே என்று நான் எண்ணிக்கொண்டிருந்த வேளை, என் வலது பக்கம் ஒரு சிறுவன், என் இடது பக்கம் ஒரு சிறுவன், 2 பேருமே என் இடுப்பிலே குட்டி கேட்கிறார்கள், எங்களுடைய சிறிய தந்தையே, அபூ ஜஹலை என்றால் யார்?
அபூஜஹல் எங்கே இருக்கிறான், அவனை காட்டுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் நினைத்துக் கொண்டேன், எனக்கு பக்கத்தில் யாராவது பலமானவர்கள், யாராவது வயோதிபர்கள், கொஞ்சம் வீரர்கள் இருந்திருந்தால் எனக்கும் தைரியமாக இருக்குமே என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த சிறுவர்களை பார்த்து நான் கேட்டேன், எதற்காக நீங்கள் அபூஜஹலை கேட்கிறீர்கள்? இல்லை, அவன் அல்லாஹுவின் தூதரை ஏசுகிறானாமே, அல்லாஹுவின் தூதரை துன்புறுத்துகிறானாமே, உளவியல் ரீதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் துன்பத்தை விளைவிக்கின்ற ஒருவனாக அவன் இருக்கிறானாமே, இந்த சபையில் அவன் வந்தால் காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். 2 சிறுவர்கள், தங்களுடைய வயது வரும் 15 தாண்டாதவர்கள். யுத்தகளம் வரும் 300 பேர், 300 லட்சம் பேர், 1000 எதிரிகளை எதிர்கொள்கிற அந்த சபையில் அவர்களுக்கு இருந்த தைரியம் வெறுமனே யாரோ ஒருவரை கொண்டுவிட்டு போக வேண்டும் என்பதல்ல, இந்த படை நடத்தி வருகிற தளபதியை கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு விலை உயர்ந்த சிவந்த ஒட்டகத்தில் அபூஜஹல் அணிவகுத்து வருகிறான். தன் படை வீரர்களை எல்லாம் அவன் சரி செய்து கொண்டு வருகிறான். படை தளபதி அவன். இப்பொழுது நான் அந்த சிறுவர்களை பார்த்து சொல்லுகிறேன், குழந்தைகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த அபூஜஹல் இதோ இவன்தான் என்று சொல்லி காட்டுகிறேன். அப்பொழுது அவர்களுடைய நிலைமை, அபூஜஹல் ஒரு படை தளபதி, ஒரு விலை உயர்ந்த ஒட்டகத்தில் அத்தனை படை வீரர்களுக்கு முன்னால் அவன் அணிவகுத்து அந்த படையை ஒழுங்க வைத்துக் கொண்டிருக்கிறான். யுத்தத்தில் தேர்ச்சி பெற்ற ஒருத்தன், அவன் கலந்து கொண்ட யுத்தங்கள் எல்லாம் ஜாகிலிய காலத்தில் வெற்றி பெற்ற யுத்தங்கள். அப்படி ஒரு போர் வீரனாக அறியப்பட்டவன் அபூஜஹல். இந்த சிறுவர்கள் என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்கிற ஏளனத்தோடுதான் அல்லது அந்த உணர்வோடுதான் அங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. 2 சிறுவர்களும் அத்தனை எதிரிகள் புடைசூழ நிற்க பாய்ந்து செல்லுகிறார்கள். ஒருவன் ஒட்டகத்தினுடைய காலை வெட்டுகிறார், இன்னும் ஒருத்தர் அபூஜஹலினுடைய கழுத்தை வெட்டுகிறார். 2 பேருடைய கத்தியும் ஒரு சேர அந்த இஸ்லாத்தினுடைய எதிரியை முதலாக கொலை செய்தவர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமான் சுமந்த இந்த வாலிபர்கள் தான். வாழ்க்கையில் ஒவ்வொரு வாலிபனும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள் வார்த்தைகளால் வடிக்க முடியாதவை. இப்படியான ஒரு சமுதாய சூழலில் தான் வாலிபம் சுமந்து வந்திருக்கிற அந்த இளமை துடிப்பை சுமந்து கைகள் இழந்து, கால்கள் இழந்து, உயிர் துறந்து, உடைமைகள் இழந்து, வாழ்க்கையின் எல்லா சுகங்களையும் இழந்த ஒரு சமுதாயம் மஹ்ஷருடைய வழியில் வருவார்கள். மஹ்ஷருடைய வழியில் வருவார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இதோ நவீன வசதிகளை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டு வெறுமனே வீதிகளிலும் அங்கும் இங்குமாக உலா வந்து கொண்டு என் இரவுகளையும் பகல்களையும் அல்லாஹுக்கு மாற்றமான பொழுதுகளில் கழித்துக் கொண்டு ஈமானிய உணர்வை பற்றிய சிந்தனை இல்லாமல், அல்லாஹுவை பற்றிய நினைப்பில்லாமல், அல்லாஹுவின் தூதரை பற்றிய எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் வாழ்க்கையை கழித்து விட்டு போகிற நானும் மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹுக்கு முன்னால் வந்து நிற்கப் போகிறேனே. என் ஈமானிய உறவுகளே, கொஞ்சம் உள்ளத்தை திறந்து சிந்தித்து பாருங்களேன். அல்லாஹ் கேட்பானே, உன் வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் என்று கேட்கிற பொழுது என்ன பதில் சொல்ல போகிறோம் சகோதரர்களே? என்ன பதில் சொல்ல போகிறோம் வாலிபர்களே? வாலிபத்தை கடந்து வந்த என் ஈமானிய உறவுகளே, என்ன பதில் சொல்ல போகிறோம்? இதற்கான சரியான ஒரு பதில் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறதா? இந்த மார்க்கத்திற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் சகோதரர்களே? என் ஈமானாவது சரியான உறுதியோடு இருக்கிறதா? அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையில் நான் தெளிவாக இருக்கிறேனா? அன்புக்குரிய வாலிபர்களே, இன்றைய கால சூழல், என் வாலிபர்கள் சீரழிந்து போய்கொண்டிருக்கிற, என் யுவதிகள் சீரழிந்து போய்கொண்டிருக்கிற ஒரு கலாச்சாரம் காதல் என்று சொல்லுகிற ஒரு கலாச்சாரம். அந்நிய பெண்ணின் மீதான ஈர்ப்பும், அந்நிய பெண்ணுக்கு ஆணின் மீதான ஈர்ப்பும் இன்று அன்பாக, காதலாக, வாழ்க்கையாக உருவகப்படுத்தப்பட்டு அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் நிறைய வாலிபர்கள் அடிபட்டு சென்று கொண்டிருக்கிறோம். என் ஈமானிய உறவுகளே, என் ஈமானிய உறவுகளே, இந்த நிலையை கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இஸ்லாத்திற்கும் இந்த காதலுக்கும் என்ன தொடர்பு? ஏன் இதை நாம் பேச வேண்டும்? இது பற்றி ஏன் பேசப்படாமல் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி என் மனதில் அடிக்கடி எழுந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது பற்றி நிறைய வாசித்தோம், நிறைய தேடினோம், ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தோம். கடைசியில் ஒரு முடிவு வந்தது. என்ன தெரியுமா? சமகால சூழலில் இன்றைய இளைஞர் யுவதிகளும் காதல் என்ற பெயரால் அத்தனை பெரும்பாவங்களின் உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள். அது இன்னும் ஒரு பக்கம் என் வாலிபர்களை
இணை வைப்பை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு அபாயகரமான செய்தியை அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வேளையில் நான் பதிவு செய்கிறேன். இஸ்லாத்தை பற்றி பேசுகிறோம், இஸ்லாமிய வாலிபர்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் தொழுகைக்கு வருகிற என் வாலிபன் அல்லது இஸ்லாத்திலோடு இருக்கிற என் வாலிபன், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிற என் வாலிபன் ஏதோ ஒரு கட்டத்தில் அவனுடைய வாழ்க்கையில் தவறி போகிற ஒரு நிலை வருவதை அன்புக்குரியவர்களே அனுமதிக்க முடியாது. இன்றைய சினிமாக்கள், இன்றைய சீரியல்கள், இன்றைய ஷோட்ஸுகள், இன்று வருகிற வைரசுகள் இந்த காதலை பற்றி என்னதான் பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தாலும் அன்புக்குரியவர்களே, நான் சுருக்கமாக உரிய நேரத்திற்குள் ஒரு சில விஷயங்களை மட்டும் பதிவு செய்கிறேன். முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, இந்த காதல் இருக்கிறது ஒவ்வொரு வாலிபனுடைய யுவதியினுடைய உள்ளத்தில் ஈமானிய அடையாளத்தை அளிக்கிற ஒரு சாதனமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் ஈமான் கொண்டவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட சமுதாயம் இருக்கிறார்களே, அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமான அன்பு யாருக்கு இருக்கும் என்றால் அது அல்லாஹ்வுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வின் மீதான அன்பை விட இந்த உலகத்தில் யாரின் மீதான அன்பும் ஈமான் கொண்டவர்களுக்கு இருக்க மாட்டார். அல்லாஹ்வின் மீதான அன்பு என்றால் என்ன? சாதாரணமாக நாங்கள் கேட்டு பார்ப்போம். நான் நேசிக்கிற ஒரு பெண் மீதான அன்பு என்னிடத்தில் இருக்கிறது என்றால் அந்த பெண் எதை விரும்புகிறாளோ அதை செய்வதற்கு நான் முயற்சிக்கிறேன். அவளுக்காக அவள் விரும்புகிற அன்பளிப்புகளை தேடி தேடி நான் வாங்குகிறேன். அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அவளோடு பேச வேண்டும் என்பதற்காக, அவள் இந்த நேரத்தில் பேசினால், இந்த விதத்தில் பேசினால் புரிந்து கொள்வாள், என்னை நேசிப்பாள் என்பதற்காக என்னை அர்ப்பணித்து நான் பாடுபடுகிறேன். எனக்கு வீதியும் விளங்கவில்லை, மைதானமும் விளங்கவில்லை, வீடும் விளங்கவில்லை, தாயும் விளங்கவில்லை, தந்தையும் விளங்கவில்லை. என் கண் முன்னே தெரிகிறது நான் நேசிக்கிற ஒரு பெண்ணுடைய ஆணுடைய அன்பு. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, வாலிபர்களே, இந்த காதல் நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிற சகோதரர்கள் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள். நீங்கள் பாங்கு சொல்லுகிற பொழுது அல்லது தொழுகைக்கான நேரம் வருகிற பொழுது நீங்கள் வீட்டிலே போல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது மெசேஜ் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், மிக இன்ட்ரெஸ்டாக போய்கொண்டிருக்கிறது. உங்களால் அதை துண்டித்து விட்டு, அதை விட்டு பள்ளிவாசலுக்கு வருகிற உணர்வு உங்களுக்கு வருகிறதா? வரவில்லை என்றால் அல்லாஹ்வை விட அதிகமாக அந்த பெண்ணை நேசிக்கிறீர்கள். ஒரு முஃமின் அல்லாஹ்வை விட யாரையும் அதிகமாக நேசிக்க மாட்டார். இது முதலாவது தவறு, பெரும் பாவம். இது சாதாரணமான விஷயம் அல்ல, இது ஒரு பெரும் பாவம். எப்பொழுதும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த உலகத்தில் அடுத்தவர்களை விட குறைவாக நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ ஈமானுடைய சுவை ஒரு காலமும் உள்ளத்திற்கு வரமாட்டார். நீங்கள் யோசிக்கலாம், நிறைய விஷயங்களை கேட்கிறோம், படிக்கிறோம், ஏன் அதை செயல்படுத்துவதற்கு வாழ்க்கையில் முடியவில்லை? தொழ வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும், சுபஹ் தொழுகை கட்டாயம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கண் விழித்து எழும்ப முடியவில்லையே. ஏதோ ஒரு பயணம், ஏதோ ஒரு நண்பர்களோடு ஒரு சுற்றுலா போவது அல்லது ஏதோ ஒன்றுக்காக ஒரு விளையாட்டிலே கலந்து கொள்வது, மைதானத்திற்கு 3 மணி 4 மணிக்கு போக வேண்டும் என்றால் என்னால் எழுந்திருக்க முடிகிறது என்றால் ஏன் என்னால் சுபஹ் தொழுகைக்கு எழுந்திருக்க முடியவில்லை? என்னுடைய நேசம் அல்லாஹ்வின் மீது கிடையாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது கிடையாது. நான் அடுத்தவர்களை நேசிப்பதை விட அல்லாஹ்வை குறைவாக நேசிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இது முதலாவது தவறு. இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, என் வீட்டில் என் அறையில் தன்னந்தனியாக இன்னும் ஒரு அந்நிய பெண்ணோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் பழகிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு அந்நிய ஆணோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய நினைப்பு, என்னை யாரும் பார்க்கவில்லை, என் பிள்ளைக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் தாய்க்கு தெரியாது, என் சகோதரர்களுக்கு தெரியாது. ஏன் என் வீட்டிலே இருக்கிற ஒரு குட்டி பிள்ளை, ஒரு 2-3 வயது பிள்ளை வந்தால் கூட நான் போனை கட் பண்ணி விட்டு சாதாரணமாக இருக்கிறேன். என்னுடைய நினைப்பு, என்னை யாரும் இந்த செய்தியில் பார்த்து விடக் கூடாது என்று நான் கருதுகிறேன். இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற விஷயம். அன்புக்குரியவர்களே, என்றாவது ஒரு நாள் நாம் யோசித்திருக்கிறோமா, நான் எந்த மூலையில் போய் இருந்தாலும் என் ரப்பு என்னை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். என்னை பெற்று வளர்த்த தாயையும் தந்தையையும் விட
என் வாழ்க்கையில் இந்த வாலிபத்தை தந்து, இந்த வாலிபத்தின் சந்தோஷத்தை தந்து, இந்த இளமையின் மிடுக்கை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, அத்தனை வசதிகளையும் தந்த என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே. அவன் நாடினால் நாடிய நேரத்தில் எனக்கு அவன் தந்திருக்கிற ஞானத்துக்களை என்னிடத்தில் இருந்து பறித்துக் கொள்கிற ஆட்கள் அவனுக்கு இருக்கிறதே. அதை மறந்துதானே நாம் இந்த உலகத்தில் யாரும் பார்த்துவிடக் கூடாது என்கிற எண்ணத்தில் அல்லாஹுடைய பார்வையை அற்பமாக கருதி கொண்டிருக்கிறோமே. எப்படி சகோதரர்களே இதை எங்களுடைய உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? அல்லாஹுவை விட என் தாயினுடைய பார்வை என்னை பயமுறுத்துகிறதா? அல்லாஹுவை விட என் சகோதரனுடைய பார்வை என்னை பயமுறுத்துகிறதா? அல்லாஹுவை விட என் வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி பிள்ளையினுடைய பார்வை என்னை பயமுறுத்துகிறது என்றால் அல்லாஹுக்கு என் உள்ளத்தில் இருக்கிற பெருமானம் என்ன? அதனால் தான் ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லுகிறார், நீ அல்லாஹுடைய பார்வையை இந்த உலகத்தின் படைப்பினங்களுடைய பார்வையை விட அற்பமானதாக கருதி விடாதே. அல்லாஹுடைய பார்வையை இந்த உலகத்தில் இருக்கிற உன் உறவுகளின் பார்வையை விட அற்பமானதாக நீ கருதி விடாதே. காதலிக்கிற சகோதரர்கள் தெளிவாக இருக்கிறோம், அல்லாஹுவை தவிர யாரும் பார்த்து விடக்கூடாது. அல்லாஹ் பார்த்தால் எனக்கு என்ன? உறவுகளே, இன்னும் ஒரு பக்கம் யோசியுங்களே. நீங்கள் காதல் காதல் என்று ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை உங்களுக்காக கட்டமைத்து தர வேண்டியவன் அவன்தானே. நீங்கள் செய்கிற இந்த பாவங்களை எல்லாம் பார்த்து 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 அவன் ஒரு ரோஷம் உள்ள ரஹ்மான் அல்லவா? அவனுடைய அந்த ஆளுமையில், அவனுடைய அதிகாரத்தில் கை வைக்கிற வேலை அல்லவா நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி சகோதரர்களை இந்த வாழ்க்கையில் அவன் சந்தோஷத்தை தருவான்? எப்படி இந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும்? அது மேலிருந்து வர வேண்டியதல்லவா? ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. உங்களை சோடி சோடியாக படைத்து உங்களுக்கு மத்தியில் ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கி உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தியது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றுதானே அவன் சொல்லுகிறான். அவனுடைய அத்தாட்சியை அவன் நிறைநிறுத்துவதாக இருந்தால் அவனுக்கு விருப்பமான வாழ்க்கை அல்லவா வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையில் எப்படி சந்தோஷத்தை எதிர்கொள்ளப் போகிறோம்? மூன்றாவது, அன்புக்குரியவர்களே, இந்த காதலின் பெயரால் இளைஞர்களும் யுவதிகளும் மூறிக்கொண்டிருக்கிற மூன்றாவது வரையறை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆண் பெண் கலப்பு இருக்கிறது, இந்த உறவு இருக்கிறது, இதற்கென்று ஒரு வரையறை இருக்கிறது. இந்த வரையறையை தில்க ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய எல்லை என்று அல்லாஹ் வர்ணிக்கிறார். இந்த எல்லையை மீறுபவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் பாவிகள், நிராகரிப்பாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அந்த வரையறையை திட்டத்தெளிவாக மீறுகிறோமா இல்லையா? திட்டத்தெளிவாக மீறுகிறோமா இல்லையா? ஒரு அந்நியான் ஒரு அந்நிய பெண்ணோடு இருக்கிற இந்த உறவு இருக்கிறதே, அன்புக்குரிய சகோதரர்களே, அது என்ன பேரில் வந்தாலும் சரி, இந்த நாம் ஒரு நியாயம் சொல்லுகிறோம். என் வீட்டுக்கு தெரியும், என் உம்மாவுக்கு தெரியும், என் வாப்பாவுக்கு தெரியும், என் குடும்பத்திற்கு தெரிந்துதான் காதலிக்கிறோம். உறவுகளே, தெளிவாக சொல்லுகிறேன் அன்புக்குரிய வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய விஷயத்தில், அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளையின் விஷயத்தில் ஒட்டுமொத்த உலகமும் உங்களுக்கு ஆதரவு அளித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதை வெறுத்தால் யாருடைய வார்த்தையும் இங்கு எடுபட மாட்டாது. யாருடைய வார்த்தையும் எடுபட மாட்டாது. தெளிவாக இருங்கள். உங்களுடைய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அல்ல, உலகத்தினுடைய ஆட்சியாளர்களை நீங்கள் செய்கிற பாவத்தை விரும்பட்டும். அல்லாஹ் விரும்பவில்லை என்றால் அது பாவம், பாவம்தான். அது தவறு, தவறுதான். அதை புரிந்து கொள்ளுங்கள். நியாயங்கள் அல்ல அன்புக்குரியவர்களே. இந்த வரையறையை தெள்ளத் தெளிவாக வருகிறோம். உங்கள் தாயும் தந்தையும் அனுமதிக்கிறார்களா? புரிந்து கொள்ளுங்கள். அவர்களும் பாவம் செய்கிறார்கள், உங்கள் பாவத்திற்கு துணையாக இருக்கிறார்கள், குற்றத்தில் சமபங்கோடு இருக்கிறார்கள். நான்காவதாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருமறையிலே ஒவ்வொரு பாவத்தை பற்றி பேசுகிற பொழுதும் அந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் சில பாவங்களை பற்றி பேசுகிற பொழுது மட்டும்தான் அந்த பாவத்தை நெருங்காதீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி அல்லாஹ் சொல்லுகிற பாவங்களில் ஒன்றுதான் ஜினா என்று சொல்லுகிற விபச்சாரம். எங்கேயுமே அல்லாஹ் தஆலா விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை. வலா தக்ரபுஸ் ஜினா, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று தடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் விபச்சாரத்துக்குரிய எல்லா வாயில்களையும் வரைக்கும். ஆனால் இன்று காதலின் பெயரால் இந்த கற்புலந்து போகிற நடவடிக்கைகள் அதிகரித்துக் கொண்டு வருகிற செய்திகளை அன்புக்குரிய வாலிபர்களே நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது.
இன்றைய காதல்களின் அடுத்த கட்டம் தனிமையின் சந்திப்புகளும், அந்த சந்திப்புகளின் பின்னரான தவறான உறவுகளும், அந்த உறவுகளில் நான் பாதிக்கப்பட்டு கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தினால் பிரிந்து போகிற பொழுது அந்த ஆணையோ பெண்ணையோ வைத்து பிளாக்மெயில் பண்ணுகிற, சமூக வலைத்தளங்களில் அவர்களை பதிவிட்டு அவமானப்படுத்துகிற நிகழ்வுகளும் நாளாந்தம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அழிந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய வரையறைகள் தெள்ளத்தெளிவாக மீறப்படுகிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாம் அழிந்து போவோம் என்பதற்கான மிக பெரும் சான்றாக இன்றைய கால சூழலில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விபச்சாரம் சர்வசாதாரணமாக மாறி போயிருக்கிறது. எந்த சமுதாயத்தில் விபச்சாரம் அதிகரிக்குமோ அந்த சமுதாயத்தில் இனம் புரியாத நோய்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோதிக்கப்படுகிறோமா இல்லையா? சோதிக்கப்படுகிறோமா இல்லையா? பெண் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு, பகுதி நேர வகுப்புகளுக்கு அனுப்பிவிட்டு வருகிற வரைக்கும் காத்திருக்கிற பெற்றோர்களுடைய உணர்வுகள், அன்புக்குரியவர்களே, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத உணர்வுகள். இளைஞர்களும் அப்படி போய்க் கொண்டிருக்கிறோம். நான்காவது பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். விபச்சாரத்தை நோக்கிய அழைப்புகளுக்கு காதல் என்று பெயர் வைத்து இங்கிருக்கிற கையடக்க தொலைபேசி கலாச்சாரம், அன்புக்குரியவர்களே, இவையெல்லாம், இந்த பெரும்பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் தௌபா இல்லாமல் மன்னிக்காத பெரும்பாவங்களின் வாலிபர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவங்களோடு இருந்து கொண்டு நீங்கள் ஒரு காலமும் இந்த வாழ்க்கையில் விமோசனம் பெறவே முடியாது. அல்லாஹ் முஃமின்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? முஃமின்கள் பாவமே செய்ய மாட்டார்கள் என்பதை விட வல்லதீன யஜ்தனிபூன கபாய வல் இஸ்ம், அவர்கள் பெரும்பாவங்கள் செய்ய மாட்டார்கள் என்று முஃமின்களுடைய விஷயத்தில் சொல்றார். என்னால் பெரும்பாவம் செய்வதற்குரிய தைரியம் வருகிறது என்றால், அன்புக்குரியவர்களே, என் ஈமான் என்னை விட்டு விடைபெறுகிறது என்கிற உணர்வை என் வாலிபர்களே நினைத்துக் கொள்ளுங்கள். இதை செய்கிறோம். ஒரு 6ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவனால் இன்னொரு கட்டுப்படுத்த முடியாத, பக்குவம் இல்லாத தன்மையோடு வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், என் ஈமானிய சூழலில் வளருகிற வாலிபர்கள் புரிந்து கொள்ளுங்கள். உன் வாலிபத்தை நீ எப்படி செலவழித்தாய் என்ற மஹ்ஷருடைய கேள்வியில் நான் இன்னொருவனோடு கோல் பேசிக்கொண்டு, இன்னொருவனை காதலித்துக் கொண்டு, இன்னொருவனோடு தவறான உறவிலே இருந்து கொண்டுதான் என் வாலிபத்தை செலவழித்தேன் என்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சொல்ல முடியுமா? வாலிபர்களே, சொல்ல முடியுமா? 5வது பெரும்பாவம் என்ன தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுகிற விஷயம். வாலிபர்களே, யுவதிகளே, உங்களுடைய கைகளில் இருக்கிற கையடக்க தொலைபேசிகள் இருக்கிறது, அது உங்களுடைய பெற்றோருடைய நம்பிக்கை. உங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களுடைய நம்பிக்கை அது. என் பிள்ளை தவற மாட்டான், என் பிள்ளைக்கு இதை கொடுத்தால் அவன் இதில் பாவம் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அது. அதை வைத்து நீங்கள் தவறான விஷயங்களில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் உங்களுடைய பெற்றோருடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறீர்கள். நம்பிக்கை துரோகம் என்கிற பெரும்பாவம். 6வது பெரும்பாவம், அன்புக்குரியவர்களே, இந்த காதலின் பெயரால் நீங்கள் இறுக்கமான முடிவுகளை எடுக்கிற பொழுது துடித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுடைய மனதுகளை மிக நன்றாக வாசித்திருக்கிறோம் சகோதரர்கள். எத்தனையோ பெற்றோர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை பெற்கிற நாளிலே இருந்து, உங்களை கருவாக சுமக்கிற பொழுதிலிருந்து ஒரு தாய்க்கும் தந்தைக்குமான கவலைகள், கற்பனைகள் எல்லாம் உங்களின் மீதானதுதான். என் பிள்ளையை எப்படி எப்படி பார்க்க வேண்டும், எப்படி எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கிற தியாகங்கள் ஒரு தந்தையாக நான் சொல்லுகிறேன், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவர்களுடைய சுகங்களை ஒட்டுமொத்தமாக இழக்கிறார்கள், அவர்களுடைய ஆசைகளை ஒட்டுமொத்தமாக இழக்கிறார்கள், அவர்களுடைய கனவுகளை எல்லாம் தூக்கி வீசுகிறார்கள் உங்களுக்காக. இப்படி 16, 17, 18 வருடங்கள் பார்த்து தன் வாழ்க்கையின் அத்தனையையும் தியாகம் செய்து, தன் எத்தனையோ சுகங்களை தியாகம் செய்து, வருடக்கணக்கில் வெளிநாடுகளிலே தஞ்சம் அடைந்து, அடிமை சேவகம் செய்து,
வாழ்க்கையை தொலைத்து அடுத்தவனுக்கு பின்னால் வெயில் என்றும் பாராமல் மழை என்றும் பாராமல் அரச உத்தியோகம் என்றால் கூட அது அவ்வளவு சாதாரணமானதா? ஒரு நோய்க்கு தேவைக்கு லீவ் எடுக்க முடியாது, ஒரு கஷ்டத்திற்கு ஒரு ஆசையை நிறைவேற்ற பயணம் போக முடியாது. எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக தியாகம் செய்து உங்களுக்காகவே வாழுகிற ஒரு சமுதாயத்திற்காக, உங்களுக்காக வாழுகிற அந்த ஜீவன்களுக்காக நீங்கள் கொடுக்கிற கைமாறு என்ன தெரியுமா? இந்த காதலின் பேரால் நான் விரும்பியவனோடு தான் வாழுவேன், நான் விரும்பியவனோடு தான் வாழுவேன், நீங்கள் என்ன செய்தாலும் சரி என்று சொல்லி அவன் தகுதி இல்லாதவன் என்று சுட்டிக்காட்டப்பட்டதற்கு பிறகும் கூட எதிர்த்து நிற்கிறீர்களே, ஓடி போகிறீர்களே, தவறான முடிவுகள் எடுக்கிறீர்களே. இதனால் துடிக்கிற ஒவ்வொரு தாயினுடைய தந்தையினுடைய உணர்வை கொஞ்சம் யோசித்தீர்களா? இந்த உணர்வு, இந்த அழுகை, இந்த கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையை கூட சுத்தரிக்காமல் விடும் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹுக்கு அடுத்ததாக, அல்லாஹுடைய தூதருக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் நேசிக்க தகுதியான உறவு என்று அல்லாஹுவின் தூதர் சொன்ன தாய் தந்தையர்களுடைய உறவை நீங்கள் துச்சமென மதித்து நேற்று வந்தவனுக்காக, நேற்று கண்டவனுக்காக நீங்கள் அவர்களை புண்படுத்துகிறீர்களே, கண்ணீர் வடிக்க செய்கிறீர்களே, குடும்பங்களுக்கு முன்னால் அவமானப்படுத்துகிறீர்களே. எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளை செய்துவிட்ட செயலால் தன் சொந்த உறவுகளை சந்திப்பதற்கு வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பெற்றோர்கள் அழுது கண்ணீர் வடிக்கிறார்கள் தெரியுமா? கடந்த வாரம் ஒரு சகோதரர் என்னை சந்தித்தார். ஒரு திருமண விஷயம் சம்பந்தமாக. நான் ஒரு பகுதியினுடைய திருமண பதிவாளராக இருக்கிற காரணத்தினால் அவர் என்னை சந்தித்து பேசினார். 16 வயது கூட நிரம்பாத ஒரு பிள்ளை, பதிவு செய்ய முடியாத நாட்டு சட்டத்தின்படி திருமணத்தை, நான் அந்த திருமணத்தை பதிவு செய்வதற்காக போகவில்லை. நீங்கள் 18 வயது நிரம்பியதற்கு பிறகு அந்த திருமண பதிவுக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு திருமணம் முடிந்தது. இப்பொழுது அவர் வந்து நிற்கிறார். திருமணம் முடிந்து வெறும் 1 மாதம் தான், 3 வருட காதல். 1 மாதம் திருமணத்தை பதிவு கூட செய்யவில்லை, பள்ளியில் மட்டும் நிக்காக நடந்திருக்கிறது. இப்பொழுது அவர்கள் 2 பேரும் பிரிந்து விட்டார். இப்பொழுது திருமண பதிவு எதற்கு தேவை தெரியுமா? காலியாரிடத்திலே போய் வழக்கு வைப்பதற்கு பதிவு தேவை என்று வந்து நிற்கிறார். அந்த தந்தை அவர் சொன்ன வார்த்தைகள், அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, ஒவ்வொரு தந்தையும் இப்படித்தான் துடித்துக் கொண்டிருக்கிறார். மௌலவி, நான் என்னுடைய மகனிடத்திலே துடித்து சொன்னேன், அவன் பொருத்தமில்லாதவன், விட்டுவிடு என்று சொன்னேன். இல்லை, நான் அவனைத்தான் முடிப்பேன் என்று ஒற்றை காலில் நின்றால் ஒரு வழி இல்லாமல் முடித்துக் கொடுத்தோம். 1 மாதம் கூட இருக்கவில்லை, பிரிந்து விட்டார்கள். இப்பொழுது நான் தான் காவி கோடுகளுக்கு மங்குமிங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். காவின் பதிவு கேட்கிறார்கள், எங்கிருந்து நான் எடுத்துக் கொடுப்பது என்று என்னிடத்தில் வருகிறார். அன்புக்குரியவர்களை, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வாலிபர்களே. மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன், அல்லாஹுடைய வார்த்தைகளை, அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தைகளை தொலைத்து விட்டு தேடுகிற சந்தோஷங்கள் ஒரு காலமும் நிலைக்க மாட்டாது, ஒரு காலமும் நிலைக்க மாட்டாது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி நிலைக்கும் என்றிருந்தால் குர்ஆனும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தொலைத்து விட்டு தேடுகிற சந்தோஷங்கள் நிலைக்க மாட்டாது. அதை காதலின் பேரால் நீங்கள் தேடினாலும் தெரியும். இந்த பெற்றோருடைய கண்ணீர் மிக கடுமையானது அன்புக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக கனமானது. சாதாரணமாக நினைக்காதீர்கள் வாலிபர்கள். உங்களுடைய தந்தையினுடைய தாயினுடைய கண்ணீரையும் கவலையையும் அவர்களுடைய மதுவாக்களையும் அவர்களுடைய சாபங்களையும் சாதாரணமாக நினைக்காதீர்கள். சந்ததி சந்ததியாக உங்களை துரத்தும், சந்ததி சந்ததியாக உங்களை துரத்தும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய வாலிபர்களே. நாம் காதலின் பெயரால் செய்கிற 6வது மிக பெரும் பாவம். 7வது பாவம் என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே? இன்னும் ஒரு பெண், அந்த பெண்ணை நான் காதலிக்கிறேன், என்னுடைய தாயும் தந்தையும் எப்படி என்னை வளர்த்திருப்பார்களோ அதே போலதான் அந்த பெண்ணுடைய தாயும் தந்தையும் அவரை வளர்த்திருப்பார்கள். நான் அந்த பெண்ணுடைய காதலை சண்டை பிடித்து அவளை ஏதாவது உசுப்பேற்றி ஏதாவது ஒன்றை சொல்லி அவளை இழுத்துக் கொண்டு வந்து விடுகிறேன். விருப்பமில்லாமல் அந்த திருமணத்தை முடித்து சாதித்து விட்டதாக நினைக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய வாலிபர்களே, நீங்கள் சாதிக்கவில்லை,
தோற்று போயிருக்கிறீர்கள், தோற்று போயிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 2 செய்திகளை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சில பாவங்கள், அந்த பாவங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் தண்டனை தராமல் உங்களை மௌத்தாக்க மாட்டான். அப்படியான பாவங்களில் ஒன்றுதான் உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோரை நோவினைப்படுத்துகிற பாவம். இன்னும் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு எதை செய்கிறீர்களோ அதைத்தான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு செய்வார்கள். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளையை நீங்கள் பார்த்து பார்த்து வளர்க்கிற பொழுதோ, உங்களுடைய பிள்ளைக்காக நீங்கள் உதிரத்தை கொடுத்து வளர்க்கிற பொழுதோ, எவ்வளோ ஒருத்தன் இடையிலே வந்து உங்களுடைய ஈரக்குலையை பிடுங்கிக் கொண்டு போகிற பொழுது துடித்து துடித்து அழுகிற அந்த வேதனையை இந்த உலகத்தில் இன்னொரு பெண்ணுடைய, இன்னொரு பெற்றோருடைய பிள்ளையை நீங்கள் குறைத்தெடுக்கிற பொழுது வாழ்க்கையில் நிச்சயமாக சந்திப்பீர்கள். சாதாரணமான விஷயம் அல்ல. சத்தியத்தை பேசிய தலைவருடைய வார்த்தைகள் இவை. நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ சாதித்து விட்டோம், ஏதோ ஒன்று நடந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். என் ஈமானிய வாலிபர்களே, இந்த கேடுகட்ட சினிமா கலாச்சாரத்திற்கு பின்னால் போய், இந்த கேடுகட்ட இந்த காதல் என்கிற பெயருக்கு பின்னால் போய் சீரழிந்து இத்தனை பெரும்பாவங்களையும் செய்து கொண்டு, அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாமா? இந்த வாழ்க்கையில் நிம்மதியை எதிர்பார்க்கலாமா? இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையான நிலையை எதிர்பார்க்கலாமா? முடியாது என்றால் ஏன் சகோதரர்கள் இதற்கு பின்னால் வாழ்க்கையை துளைத்துக் கொண்டிருக்கிறோம்? திருமணம் என்பது சந்தோஷத்திற்கான ஒரு பயணம் தானே, நிம்மதிக்கான ஒரு பயணம் தானே. ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு வருடத்தில் எமது பிரதேசத்தில் நடக்கிற 300 லட்சம் திருமணங்களில் நூற்றுக்கணக்கான திருமணங்கள் விவாகரத்தில் தான் போய் முடிகின்ற செய்திகளை அன்புக்குரியவர்களே பிரதேச செயலகங்களின் கணக்கெடுப்புகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. வாலிபர்கள் 2ஆம் திருமணம் முடித்தல் என்பது ஒரு சுன்னா என்கிற நிலையில் இருந்து பெஷன் என்கிற நிலைக்கு மாறி இருக்கிறது. எப்படி தெரியுமா? முடித்த திருமணத்தை விட்டுவிட்டு இன்னும் ஒன்றை பட்டு தேறி முடிக்கிற திருமணங்கள் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிற ஒரு கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நாம் இஸ்லாமியர்கள், ஈமானிய உணர்வோடு வாழுகிறவர்கள், இந்த வாழ்க்கைக்காக எமது பயணத்தை நாம் தொடர்ந்து போகிற பொழுது அன்புக்குரியவர்களே மிக கவனமாக இருக்க வேண்டும். மௌத்தாகி போகிற பலருடைய ஜனாசாக்களை கடந்து வந்திருக்கிறோம். சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுக்காக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பயணங்கள் இது ஒரு நீண்ட தலைப்பு. எனக்கு தரப்பட்டிருக்கிற குறுகிய நேரத்திற்குள் இந்த விஷயத்தை பேசுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது எங்களுடைய போக்குவரத்துகள், பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. உறவுகளே, இங்கிருக்கிற சமூக சீரழிவுகளில் இந்த காதல் விவகாரமும் இதனோடு சேர்ந்திருக்கிற சீரழிவுகளும் அதிகரித்த காரணத்தினால் உள்ளத்தை திறந்து யோசியுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பெரும்பாவங்களோடு நான் மரணித்து போனால் நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்கிற உன் வாலிபத்தை நீ எப்படி செலவழித்தாய் என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாமல் போய்விடுமே என்கிற அந்த அச்சத்தோடு என் ஈமானிய உறவுகளே அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள். என் ஈமானிய வாலிபர்களே, அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்காக இந்த மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தொழுகைக்காக காண முடியாத வாலிபர்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு சபைகளிலே இல்லாத வாலிபர்களாக நாம் இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அன்புக்குரியவர்களே நிறைய நினைவூட்ட வேண்டி இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நாம் வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்து மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான உத்தமர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு وعلى آله وأصحابه الذين اصطفى أما بعد. அன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஷா தொழுகைக்கு முன்னர் வாலிப சமுதாயம் இன்றைய கால சூழலில் நாம் இஸ்லாமிய வரையறையை தாண்டி போய்கொண்டிருக்கிற ஒரு விடயம் தொடர்பாகவும் அதனால் ஏற்படுகிற எமது மார்க்க ரீதியான பாதிப்புகள் தொடர்பாகவும் ஒரு சில விஷயங்களை நாம் நினைவூட்டினோம். அதன் தொடரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் இன்றைய நாட்களில் மிக அதிகமாக நடைபெறுகிற ஒரு நிகழ்வாக
விபத்துக்களால் ஏற்படுகிற மரணங்கள் அதிகரித்துக் கொண்டு போகின்றன. பெருமதியான உயிர்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். வாழ வேண்டிய, தங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டிய பருவத்தில் இருக்கிற பல்வேறு இளமை துடிப்புள்ள வாலிபர்களை ஜனாசாக்களாக காணுகிற பொழுது உண்மையில் ஜீரணிக்க முடியாத மனக்குழப்பத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் அந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்கிற நிகழ்வுகள் தினம் தினம் இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரதேசத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றன. உறவுகளே, விபத்துக்கள் வேண்டுமானால் அல்லாஹுடைய நியதிகளாக இருக்கலாம். அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி சில நேரம் சில விஷயங்களில் அது நடந்துதான் தீரும். அதை நாம் பொருந்திக் கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் இதில் இரண்டு அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, இந்த விபத்துக்கள் அல்லது இது போன்ற விஷயங்களில் எங்களால் முடியுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளூடாக நாம் எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளுதல் என்ற ஒரு அம்சத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இதிலும் இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது, இஸ்லாம் சொல்லுகிற முன்னெச்சரிக்கைகள் அல்லது இஸ்லாம் சொல்லுகிற விஷயங்களை பொறுத்தவரை ஒரு பிரயாணம் போக வேண்டுமானால் அதற்குரிய ஒழுங்குகள் என்ன என்பதை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. நிறைய சகோதரர்கள், வாலிபர்கள் இங்கு இருக்கிறோம். சும்மா சாதாரணமாக ஒரு கேள்வியை கேட்டால், எத்தனை சகோதரர்களுக்கு பிரயாணத்தின் பொழுது ஓதுகிற துஆக்கள் அல்லது பிரயாணத்தின் பொழுது நாம் ஓதிக்கொண்டு போக வேண்டிய திக்ருகள் எத்தனை பேருக்கு தெரியும் என்ற ஒரு கேள்வியை கேட்டால், நிறைய வாலிபர்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அதை இன்னும் படிக்காதவர்களாகவே இருக்கிறோம். ஒருவேளை நாம் போகிற பயணம் ஆகுமான பயணமாக இருந்து அதில் இந்த பிரார்த்தனைகளோடு நாம் போய் அல்லாஹுடைய நியதி பிரகாரம் ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு மரணம் சம்பவிக்கிற பொழுது கூட எங்களுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக போய் சேருகிற ஒரு நிலையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்துவார். அல்லாஹுடைய பாதுகாப்போடு பயணிக்கிற ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவார். எத்தனையோ பேர் கையடக்க தொலைபேசிகள் வைத்திருக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம், படிக்கிறோம். ஒரு பிரயாணத்தின் பொழுது, வாகனத்தில் ஏறுகிற பொழுது ஒரு பிரயாண துஆவை நாம் எடுத்து ஓதிவிட்டு, பார்க்காவது ஓதிவிட்டு போவோம் என்கிற உணர்வு இல்லாத நிலையில் தான் அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது விஷயம், எங்களுக்கென்று இருக்கிற சில கட்டுப்பாடுகள், இந்த நாட்டினுடைய சில சட்டங்கள் இருக்கின்றன. அதே போன்று அந்த சட்டங்கள் எங்களுடைய உயிரை பாதுகாக்கின்ற, எங்களுடைய உடல்களை பாதுகாக்கிற விஷயங்களுக்காக போடப்பட்டவைகள். மிதமிஞ்சிய வேகத்தோடு பயணிக்கிற வாலிபர்களை இன்று நிறைய சந்திக்கிறோம். பக்கத்திலே வாகனத்திலே செல்பவர்கள் பயந்து போகிறார்கள். ஏன் அவ்வளவு வேகமாக பயணிக்கிறோம், எதற்காக போய் சேருகிறோம் என்று அவர்களுக்கும் தெரியாது, பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் தெரியாது. பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இவர்களை பார்த்து பதுவா செய்கிற, சாபம் உள்ளத்தால் சாபம் எடுக்கிற அளவுக்கு சில வாலிபர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. ஏன் இப்படி செய்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இறந்து போதல், மரணித்து போதல் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் அண்மையிலே இந்த கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விபத்துக்கு பின்னர் ஒரு சகோதரர் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். இந்த வீதியிலே கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விபத்தை அவர் ஞாபகப்படுத்தினார். அந்த விபத்திலே காயமடைந்த ஒரு வாலிபர், அவருடைய உடல் உறுப்புகள் இன்னும் செயலிழந்த நிலையில் சுமார் 1 வருடம் 3 மாதங்கள் அவருடைய பெற்றோர் அவரை சுமந்த நிலையில் வைத்தியசாலைகளில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை விட்டுவிட்டு அவர்களுக்கும் எங்கும் போகவும் முடியாது, அவர்கள் இல்லாமல் அவராலும் தானாக இயங்க முடியாது என்கிற நிலையில் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வாலிபருடைய வாழ்க்கை இனி எப்படித்தான் போய் முடிந்து விடுகிற அளவுக்கு மிக நெருக்கடியான, வெறும் ஒரு 15, 20, 25 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபர். இன்னும் 25 வருடங்கள் அவர் வாழ்வதாக இருந்தாலும் ஒரு சக்கர நாற்காலியோடு இன்னும் ஒருவர் தன்னுடைய மனசல தேவைகளுக்காக இன்னும் ஒருவர் சுமந்து போகிற மனோநிலையில் வாழுகிற விபத்துகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிட வேகத்தால் எங்களுக்கு வந்து சேருகிற அளவுக்கு மிக கவனஈனமாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உடலின் ஒரு உறுப்பு சாதாரணமாக ஒரு சின்ன காயம் வந்து விட்டால் தாங்க முடியவில்லை. விபத்தினால் காலை இழந்தவர்கள், கையை இழந்தவர்கள், பார்வை இழந்தவர்கள், பேச முடியாதவர்கள் என்று சொல்லி எத்தனையோ இளைஞர்கள், வாலிபர்கள் வைத்தியசாலை கட்டில்களிலே தங்கிக் கொண்டிருக்கிற, வீடுகளிலே ஒதுங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஒரு சில நிமிட வேகம்
அன்புக்குரிய ஈமானிய வாலிபர்களே எத்தனையோ பேரை அழித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் என்னுடைய வாலிபர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு தந்திருக்கிற உயிரும் உடலும் அல்லாஹ்வுடைய அமானிதங்கள். இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அமானிதங்கள். இந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டிய பேண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இதை நாம் சரியாக பேணவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். என்னிடத்தில் ஒரு பொருளை நீங்கள் அமானிதமாக தந்துவிட்டு அதை சரியாக நான் பாதுகாக்கவில்லை என்றால் நீங்கள் என்னிடத்திலே கேள்வி கேட்பதும் என்னை குறை சொல்வதும் இயல்பானதுதான். அப்படி இருக்க அல்லாஹ் தந்த இந்த அமானிதத்தை மிக சரியாக பாதுகாக்க வேண்டும். அதே நேரம் அன்புக்குரியவர்களே, சில நேரம் இந்த சட்டதிட்டங்களை மீறி நாம் போகிற வேகம் அல்லது தலையிலே ஹெல்மெட் இல்லாமல் போவது, லைசன்ஸ் இல்லாதவர்கள் எல்லாம் சைக்கிள் எடுத்துக்கொண்டு ஓடுவது என்று சொல்லி நடக்கிற விபத்துகள், புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நிலையில் அது நீங்கள் மரணித்து போனால் அது தற்கொலைக்கு சமமானது. தற்கொலை நிரந்தர நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கிற விஷயம். ஏனென்றால் அல்லாஹ் எல்லோருக்கும் சுய புத்தியை தந்திருக்கிறார். அந்த புத்தியை மரணத்தை தேடி போவது ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் தடை செய்திருக்கிற விஷயம். எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத்து உங்களை சந்திக்கும். நீங்கள் மரணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது, தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி செய்வது நிரந்தர நரகம் என்று சொல்லுகிற மார்க்கம் இந்த மார்க்கம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், போக்குவரத்து விதிகளை மீறி, சட்டதிட்டங்களை மீறி வேகமாக போய் அல்லது ஏதோ ஒரு தவறு நடந்து அவர் அந்த விபத்தில் மரணித்து போவாராக இருந்தால் அவர் தற்கொலை செய்வதற்கு சமமான குற்றத்தோடு இருக்கிறார். இன்னொருவரை மரணிக்க செய்வாராக இருந்தால், எங்களுடைய வாகனம் போய் இன்னொருவரிலே மோதி, இன்னொரு வாகனத்திலே மோதி அதன் மூலமாக அவர் மரணித்து போவாராக இருந்தால் அவரை கொலை செய்த குற்றத்திற்கு நாங்கள் வந்து சேருவோம் என்று சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள் இன்றைய கால சூழலில் இதை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். இன்று இந்த இரண்டு நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. வீதியிலே சாதாரணமாக போய் கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தரிலே போய் அடித்து அவரை கொண்டு போய் வைத்தியசாலை கட்டிலே போட்டு அவரை மௌத்தாக்கி அவருடைய பிள்ளைகளை அனாதைகளாக்கி மனைவியை விதவைகளாக்கி விட்டு இவர்கள் சந்தோஷமாக வாழுகிற இந்த அநியாயத்தை செய்கிற வாலிபர்களும் இந்த சமுதாய சூழலில் இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் போகிற இந்த வேகத்தால் நீங்கள் சாதித்தது எதுவுமே கிடையாது. நீங்கள் சாதித்தது எதுவுமே கிடையாது. நீங்கள் 3 பேர் சேர்ந்து வீதிகளே ரேஸ் வைத்து போவதால், நீங்கள் 4 பேர் சேர்ந்து வேகமாக ஓடி போவதால் நீங்கள் கண்டது எதுவும் கிடையாது. ஆனால் இந்த ஊடகத்திலே நீங்கள் இழந்தது நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. வாலிபர்கள், உங்களுடைய நண்பர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதோ பெருமதியான 2 உயிர்களை இழந்திருக்கிறோம். அன்புக்குரிய வாலிபர்களே, கடைசியாக ஒரு பெற்றோராக, ஒரு தந்தையாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்காகத்தான் நாங்கள் நிறைய கனவு காணுகிறோம். நிறைய விஷயங்களில் உங்களுக்காக தியாகம் செய்திருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெருமதியானவர்கள். எங்களுடைய வாழ்க்கையின் அத்தனை ஆசாபாசங்களையும் உங்களுக்காக இழந்தவர்கள் நாம், உங்களுக்காக தியாகம் செய்தவர்கள் நாம். எங்களுடைய கனவு வெறுமனே ஒரு தந்தையாக நீங்கள் உங்களுடைய தந்தையை பார்க்கிற பொழுது ஒரு கடினமானவராக, உங்களை கண்டிப்பவராக, உங்களை ஏசுபவராக, உங்களுக்கு அறிவுரை சொல்பவராக நீங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொருடைய கண்ணுக்கு முன்னால், அவருடைய கண்ணுக்கு முன்னால் நீங்கள் தான் அவருடைய உலகம், நீங்கள் தான் அவருடைய வாழ்க்கை. ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் அதற்காகத்தான் தியாகம் செய்கிறார்கள். நீங்கள் பிறந்ததில் இருந்து அவர்கள் இழந்த சுகங்கள் எத்தனையோ, அவர்கள் இழந்த தூக்கங்கள் எத்தனையோ, எத்தனையோ இரவுகள் கண்விழித்திருக்கிறார்கள், எத்தனையோ பகல்கள் அவர்கள் தடுமாறி இருக்கிறார்கள், எத்தனையோ வெயில்களில் அவர்கள் அலைந்து திரிந்திருக்கிறார்கள். மழை என்று பாராமல், குளிர் என்று பாராமல், காலாதி காலமாக எல்லா சுகங்களையும் இழந்து வெளிநாடுகளிலே கஷ்டப்படுகிற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை அங்கு இருந்தவர்களுக்கும் அதை பார்ப்பவர்களுக்கும் தெரிந்திருக்கும். அந்த வெயிலும் அந்த குளிரும் அவர்கள் துடிக்கிற துடிப்புகளுக்கு மத்தியில் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய மரணத்தை தான் பரிசாக கொடுக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய வேகத்தால், உங்களுடைய அறிவற்ற தனத்தால் உங்களுடைய இழப்புகளைத்தான் நீங்கள் பரிசாக கொடுக்கிறீர்கள் என்றால் தெளிவாக சொல்லுகிறோம், அதை தாங்குகிற சக்தி எங்களுக்கு கிடையாது. அதை தாங்குகிற சக்தி எங்களுக்கு கிடையாது. யாரோ ஒருத்தர் வீதியிலே வேகமாக போகிற பொழுது கூட எங்களுடைய மனது படபடக்கிறது. யாரோ ஒருவருடைய பிள்ளை இப்படி போகிறானே, இவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் எங்களுடைய நிலைமை என்ன, இவனுடைய தாயுடைய நிலைமை என்ன, தந்தையுடைய நிலைமை என்ன என்று துடித்துக் கொண்டிருக்கிறோம். வாலிபர்களே, அல்லாஹுக்காக சொல்லுகிறோம்,
சொல்லுகிறோம், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்காக நிறைய கனவு காணுகிறார்கள், உங்களை வைத்து நிறைய கனவு காணுகிறார்கள். சில நேரம் அவர்கள் உங்களுடைய பார்வையில் அற்பமானவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், அல்லது தகுதியற்றவர்களாக இருக்கலாம். எந்த தாயும் தந்தையும் உங்களுடைய விஷயத்தில் காணுகிற கனவை போல இந்த உலகத்தில் யாரும் அவர்களுக்கு பெரிது கிடையாது. நீங்கள் தான் எங்களுடைய உலகம், நீங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கை. உங்களுக்காக நாங்கள் செய்கிற தியாகத்திற்கு, அல்லாஹுக்காக உங்களுடைய மரணத்தை எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் பரிசளித்து விடாதீர்கள். உங்களுடைய மனத்தனத்தால், உங்களுடைய வேகத்தால், உங்களுடைய அறிவினத்தால் இந்த வாலிபர்கள் சமுதாயம், அன்புக்குரியவர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு தந்தையாக அந்த மரணித்து போன அந்த வாலிபர்களுடைய ஒரு தந்தையாக இருந்து யோசிக்கிற பொழுது தாங்க முடியவில்லை சகோதரர்களே. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பொறுமையை கொடுக்க முடியாது. உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து 1000 பேரும் உங்களுக்கு பிள்ளையாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த தந்தையிடத்தில் நீங்கள் ஆறுதல் சொன்னாலும் கூட அவர் பெற்ற ஒற்றை பிள்ளையினுடைய இடத்தை இந்த பூமியில் யாரும் அடைக்க முடியாது. வாலிபர்களே, யாரும் அடைக்க முடியாது. உங்களுடைய தந்தைகள், உங்களுடைய தந்தையர்களுக்கு, உங்களுடைய தாய்மாருக்கு நீங்கள் ஹீரோக்கள் தான். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரிதான், நீங்கள் என்ன குறையோடு இருந்தாலும் சரிதான், நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை அவர்கள் அன்பாக நேசிக்கிறார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த விபத்துக்கள், இந்த நிகழ்வுகள் உங்களுடைய வேகத்தால், நீங்கள் செய்கிற விஷயங்களால் நிறைய வேதனைப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, உங்களை பற்றி நல்ல பெயர் கேட்க வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த பெற்றோர் உங்களை பற்றி கேட்கிற இந்த கெட்ட பெயர்களால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை அன்புக்குரிய வாலிபர்களே அல்லாஹுக்காக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்காக புரிந்து கொள்ளுங்கள். திறந்த மனதோடு யோசியுங்கள். இது அல்லாஹுடைய மார்க்கம் சகோதரர்களே. இது அல்லாஹுடைய பூமி. அல்லாஹுடைய பூமியில் அல்லாஹுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈமானை சுமந்த வாலிபர்கள் நாம் மாறவில்லை என்றால், நாம் திருந்தவில்லை என்றால், நாம் உணரவில்லை என்றால், அன்புக்குரியவர்களே, யாருதான் இந்த விஷயத்தை உணரப் போகிறார்கள்? யாருதான் இந்த விஷயத்தை சொல்லித் தரப் போகிறார்கள்? என் ஈமானிய உறவுகளே, அல்லாஹுக்காக சொல்லுகிறோம். வாலிபர்களே, இன்றிருக்கிற கலாச்சார மோகங்கள், இன்றிருக்கிற நவ நாகரிகங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மார்க்கத்தை விட்டு மெல்ல மெல்ல தூரப்படுத்தி கொண்டிருக்கிற சூழலில் வாழுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ வஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். இன்னும் ஒரு செய்தியில், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் வஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். சுபஹ் தொழுகையை யார் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகிறாரோ அவர் அன்றைய நாள் அல்லாஹ்வுடைய பாதுகாவலிலே இருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய வாலிபர்களே, இந்த பள்ளிவாசலுக்கு வந்து சுபஹ் நேரத்தில் பார்த்தால் இதோ இந்த மஹல்லாவை சேர்ந்த 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு தொடக்கம் பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் படிக்கிற எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் யாரையும் பள்ளிவாசலுக்கு காண முடியவில்லையே. ஒரு நாள் சுபஹ் தொழுகைக்கு நீங்கள் வர முடியவில்லை என்றால் என்ன ஈமானோடு இருக்கிறோம் சகோதரர்களே? இரவு முழுக்க கண் விழிக்கிறோம், இரவு முழுக்க பாவம் செய்கிறோம். அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை நிறைவேற்றுகிற, இந்த கடமையை நிறைவேற்றுகிற சுபஹ் தொழுகைக்கு என்னால் கண் விழித்து வர முடியாத அநியாயத்தை செய்து கொண்டு இந்த பூமியில் அல்லாஹுடைய சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே. என் வாலிபர்களே, யோசிக்க மாட்டோமா? யோசிக்க மாட்டோமா? இழந்து விட்டோமே. நிறைய பேரை தினம் இழந்து கொண்டிருக்கிறோமே. நிறைய ஜனாசாக்களை சுமந்து அடக்கிக் கொண்டிருக்கிறோமே. ஜனாசாக்கள், விபத்துக்களின் ஜனாசாக்கள் என்றால் ஆயிரக்கணக்கில், நூற்றுக்கணக்கில் ஒன்று சேருகிறோமே, அனுதாபமாக பேசுகிறோமே. என்றாவது ஒரு நாள் என் ஜனாசாவை சுமந்து போய் வைத்துவிட்டு பேசுகிற அந்த வார்த்தைக்கு பின்னால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய சொர்க்கம் என் கண்முன்னே தெரிய வேண்டும் என்கிற ஆசை இல்லையா? அல்லாஹுடைய மார்க்கம் எனக்கு பெரிதில்லையா? அல்லாஹுக்காக வாருங்கள் அன்புக்குரிய வாலிபர்களே. சுபஹ் தொழுகை இல்லாத பயணங்கள், சுபஹ் தொழுகை இல்லாத காரியங்கள், சுபஹ் தொழுகை இல்லாத கல்வி, சுபஹ் தொழுகை இல்லாத நல்ல விஷயங்கள் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் பரக்கத்தே கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள் வாலிபர்களே, இது அல்லாஹுடைய வார்த்தை. புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தைகள். புரிந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. நம்புங்கள், ஆழமாக நம்புங்கள். இந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். உங்களுடைய பலத்தால், உங்களுடைய நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய பகிரங்க விரோதி.
அவனை எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற அல்லாஹுடைய வார்த்தையை உள்ளத்தில் அமல்படுத்துங்கள் சகோதரர்களே. ஷைத்தானுக்கு எதிராக செயற்படுகிற காலமாக இந்த வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். வெற்றி பெறுவீர்கள் வாலிபர்களே, சந்தோஷமாக இருப்பீர்கள் வாலிபர்களே. இத்தோடு உங்களுடைய பருவம் முடிந்து விடுவதல்ல, வெறும் 25ஓடு வெறும் 30ஓடு உங்களுடைய காலம் முடிந்து விடுவதல்ல. இன்னும் 30 ஆண்டுகள், இன்னும் 40 ஆண்டுகள், இன்னும் 50 ஆண்டுகள் இந்த பூமியில் நீங்கள் வாழ வேண்டும் வாலிபர்களே. அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழுகிற பொழுது நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் இந்த வாலிபத்தை அல்லாஹுக்காக அர்ப்பணியுங்கள். இந்த வாலிபத்தை அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணியுங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வாலிபர்களே. அல்லாஹுவின் தூதருடைய தொழுகை முறை உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹுவின் தூதர் எப்படி உது செய்தார்கள் என்ற முறை தெரியுமா? அல்லாஹுவின் தூதர் தொழுகைக்கு பின்னால் ஓதிய திக்ருகள் தெரியுமா? உதுவுக்கு பின்னால் ஓதிய துஆக்கள் தெரியுமா? தூக்கத்தை எப்படி தூங்கினார்கள் என்று தெரியுமா? சாதாரண விஷயங்களில் கூட ஜீரோவில் இருக்கிறோமே. மார்க்கத்தில் உலகத்தில் பெரிய அறிவோடு இருக்கிறோம், ஆனால் இந்த மார்க்க விஷயங்களில் எதுவும் தெரியவில்லையே. சஹாபாக்களுடைய பெயர் தெரியாது, அல்லாஹுவின் தூதருடைய வரலாறு தெரியாது, அல்லாஹுவின் தூதருடைய சீராவை படித்ததில்லை, எதையும் வாசித்ததில்லை, நல்ல விஷயங்களை கேட்டதில்லை. என் வாலிபர்களே, உங்களுடைய உள்ளங்களில் கை வைத்து சொல்லுங்களேன், குர்ஆன் வசனங்களை கேட்கிற பொழுது உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறதா? ஒரு சினிமா பாடலை கேட்கிற பொழுது சந்தோஷப்படுகிறதா? குர்ஆன் வசனங்களை கேட்கிற பொழுது ஏதோ ஒரு சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்தில் வருகிறதா? ஏதோ ஒரு புத்துணர்வு ஏற்படுகிறதா? வரவில்லை என்றால் இந்த குர்ஆன் செலுத்தாத தாக்கமா சகோதரர்களே இந்த உலகத்தில்? அப்படி என்றால் இந்த உலகத்தையே மாற்றிய ஒரு குர்ஆன் சாதாரண என் உள்ளத்தை மாற்ற முடியவில்லை என்றால் உள்ளத்தில் கல்லோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? உள்ளத்தில் கல்லோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நான் யோசிக்க வேண்டாமா? இந்த மார்க்கம் தெளிவானதல்லவா? இந்த மார்க்கத்தில் நான் இருந்து கொண்டு இந்த அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறேனே. என் வாலிபர்களே, நீங்கள் மாற வேண்டும், நீங்கள் மாற வேண்டும். உங்கள் எதிர்காலம் சிறக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். எதிர்கால சந்ததியிடத்தில் இந்த மார்க்க பணிகளை சந்தோஷமாக ஒப்படைத்திருக்கிறோம் என்கிற திருப்தியோடு இன்றிருக்கிற முதியவர்களும், இன்றிருக்கிற பணியாளர்களும், இன்றிருக்கிற தாய்களும் இந்த பூமியில் இருந்து விடைபெற வேண்டும். அந்த திருப்தியோடு வர வேண்டும். அதற்கான ஒரு சமுதாயம் எங்களுக்கு வேண்டும். அன்புக்குரியவர்களே, முன்பொரு காலத்தில் இப்படியான பயான் நிகழ்ச்சிகள் வருகிற பொழுது களத்திலே நின்று பணியாற்றியவர்கள் வாலிபர்கள் தான், இளைஞர்கள் தான். ஓடி ஓடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இஹ்லாஸோடு உழைத்தவர்கள் அவர்கள் தான் இன்றும் களத்தில் நிற்கிறார்கள். புதியவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நிறைய முயற்சிக்கிறோம். வாருங்கள் வாலிபர்களே, அல்லாஹுடைய பள்ளிவாசலோடு வாருங்கள். அல்லாஹுடைய வாலிபன் அல்லாஹுடைய மார்க்கத்தோடு தொடர்பாக வளர்ந்த, வணக்கத்தோடு தொடர்பாக வளர்ந்த ஒரு வாலிபர், கல்புன் முஅல்லகுன் பில் மசாஜித், பள்ளி வாயில்களோடு தொடர்பாக இருந்த ஒரு மனிதர். இவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழலை பெறக்கூடிய சாரார். அந்த சாராரில் ஒன்று சேருவோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் இன்பங்களை விட, இந்த உலகத்தின் சந்தோஷங்களை விட மறுமையில் அல்லாஹ் வழங்குகிற எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்கிறாத, எந்த உள்ளங்களிலும் ஊசலாடிடாத சுவனத்து சந்தோஷம், அந்த ஜன்னாவினுடைய இன்பம், அந்த ஜன்னாவின் நிழலில் எம் தலைவரை காணுகிற, எம் உயிரிலும் மேலானவரை காணுகிற, அவர் கண்களால் தண்ணீர் குடிக்கிற, ஹவுதுல் கௌதரில் ஒரு சொட்டு நீர் பருகுகிற அந்த சுவனத்து சுகந்தத்தில் எம் ஈமானிய உறவுகளோடும் தலைவர்களோடும் எம் நாம் நேசிக்கிற தோழர்களோடும் ஒன்றாக இருக்கிற சந்தோஷத்திற்காக அழைக்கிறோம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களோடு எந்த கோபமும் கிடையாது, உங்களோடு எந்த வெறுப்பும் கிடையாது. உங்களின் மீது கொண்டிருக்கிற அன்புதான், உங்களின் மீது கொண்டிருக்கிற பாசம் தான் நீங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஈமானிய துடிப்பு தான் மீண்டும் மீண்டும் பேச வைக்கிறது. வாலிபர்களே, நினைத்து விடாதீர்கள், இவர்களுக்கு வேறு தலைப்பே கிடையாது, வேறு விஷயமே கிடையாது, இதைத்தானே பேசுகிறார்கள், வேறு வேலை இல்லையா என்று நினைக்காதீர்கள். பேசுவோம், நீங்கள் அடித்தாலும் பேசுவோம், வெறுத்தாலும் பேசுவோம். வர வேண்டும், நீங்களும் சுவனவாதிகளாக மாற வேண்டும். இந்த ஈமானிய கொடியை தூக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைத்திருக்க வேண்டும். பாவங்களை விட்டு ஒதுங்க வேண்டும், பாவங்களை வெறுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும். அதுவரைக்கும் பேசுவோம், அது
அதுவரைக்கும் உங்களை தனித்தனியாகவும் அழைப்போம், கூட்டாகவும் அழைப்போம், எழுத்துக்களாலும் அழைப்போம், பேச்சுக்களாலும் அழைப்போம். அல்லாஹ்வுக்காக மீண்டு வாருங்கள். இந்த வாலிபத்தை அல்லாஹ்வுக்காக செலவழியுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே வாழ்ந்து இந்த வாலிபத்தையும் இந்த வயதையும் முழுமையாக அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து அவன் விரும்புகிற நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.